ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்னுலகம் விசிஆர் சேனல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, அரிசி மாவு புட்டு தான் பார்க்க போகிறோம். இது கூட 2 விதமான சைடிஷ் வச்சு சாப்பிடலாம். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு மாவு எடுத்து வச்சுருக்கேன். வீட்டில் பச்சரிசியை பொடி பண்ணி செஞ்ச மாவு இல்லைன்னா கடையில் கிடைக்கிற புட்டு மாவே நீங்கள் எடுத்துக்கலாம். புட்டு கூட சாப்பிட்றதுக்கு சிறுபயிரை ஒரு நாள் முன்னாடி நைட்டே நான் தண்ணியில் ஊற வச்சுட்டேன். இல்லைன்னா இது செய்கிறதுக்கு ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி இதை ஊற வச்சுருங்க. தண்ணியில் தேவையான அளவு உப்பை நல்லா கலந்து வச்சுட்டு அந்த தண்ணியை நம்ம புட்டு பிசையும்போ அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நீங்கள் உப்பு அப்படியே சேர்த்தா உப்பு கட்டி கட்டியாக அப்படியே இருக்கும். அதனால தண்ணியில் கரைச்சி ஊற்றுங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பதம் வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இது இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம உருண்டை பிடிச்சு பார்க்கலாம். உருண்டை பிடிக்கும்போ உருண்டை உதிர்ந்து போகாமல் அப்படியே இருக்கும். இதுதான் இதோட பதம். அதனால் இது செய்யும்போ தண்ணி அளவாக சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா சின்ன சின்னதாக ஒரு மாதிரி கட்டி கட்டியாக சேர்ந்துக்கும். இப்போ நான் குக்கரில் தண்ணி சேர்த்துட்டு அதில் சிறுபயிரை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை மூடி வச்சிடலாம். அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை வச்சிடலாம். இதுக்கு நான் பாதி தேங்காய் எடுத்திருக்கேன். இதை நல்லா துருவி எடுத்துடலாம். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். முதல்ல புட்டு மேக்கரில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கோங்க. அப்புறமா மாவு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி லேயர் லேயராக அதை வச்சிடலாம். நம்ம இதில் கொஞ்சம் தேங்காய் துருவல் அதிகமாக சேர்த்தா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் தேங்காய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. கடைசியாக மாவு சேர்த்த அப்புறமா கொஞ்சம் அதிகமாக தேங்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு சிலர் மேலே தேங்காய் வைக்காமல் செய்வாங்க. ஆனால் அப்படி செஞ்சால் டேஸ்ட்டாக இருக்காது. அதனால் கடைசியாக நாம் தேங்காய் சேர்த்துட்டு குக்கரில் விசில் போடுற இடத்துல இதை நாம் வச்சிடலாம். இது வச்சு 10 நிமிஷத்துலேயே நல்லா ஆவி வந்துடும். அப்போவே நம்ம எடுத்துடலாம். குக்கரில் வச்சுருக்க சிறுபயிரை வெந்திருக்கான்னு பார்த்து அதையும் எடுத்துருங்க. இதை இப்போ நாம் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு பாருங்கள். ஒரு சிலர் குக்கரில் சிறுபயிறு செய்ய மாட்டாங்க. ஏன்னா குக்கரில் செய்யும்போது கரெக்டாக வராதுன்னு நினைப்பாங்க. ஏன்னா தண்ணி நம்ம குறைவாக சேர்த்தோன்னா அடி பிடிச்சிரும், இல்லைன்னா சீக்கிரமாக வெந்து குழஞ்சிரும். அதனால் ஒரு சிலர் அதை தனியாக தான் வேக வச்சு எடுப்பாங்க. ஆனால் சரியான அளவு தண்ணி சேர்த்து நம்ம செஞ்சோன்னா கரெக்டாக வரும். நம்ம ஒரு தடவை புட்டு செஞ்சு எடுக்கும்போதே குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு சிறுபயிறு வெந்திருந்தால் அதையும் எடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா 2வது தடவை புட்டு செய்யும்போது அது வெந்துடும். அதுக்கப்புறமா குக்கரில் தண்ணி மட்டும் சேர்த்து மிச்சம் இருக்கிற மாவில் நம்ம புட்டு செஞ்சு எடுக்கலாம். உங்கள் விருப்பப்படி எப்படி செய்யணுமோ நீங்கள் செஞ்சுக்கலாம். இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நான் இன்றைக்கி 2 விதமான சூப்பரான சைடிஷ் காமிக்க போகிறேன். பழம், பயிறு, பப்படம், அப்புறமா தேவைப்பட்டால் கொஞ்சமாக சுகர். இப்படி சாப்பிட்டீங்கன்னா புட்டு சாப்பிட்டதுக்கான முழு திருப்தியும் இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வெறும் பழம் கூட வச்சு சாப்பிட்லாம், நல்லா தான் இருக்கும். அப்புறமா ஒரு சிலர் புட்டு கூட மாம்பழம் வச்சு சாப்பிடுவாங்க. அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் மாம்பழம் வச்சு சாப்பிட்டது இல்லைன்னா சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுலகம் விசிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.